வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1/2 கிலோ பாசுமதி அரிசியில் மட்டன் தம் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 50 ml தேங்காய் எண்ணெய், 50 ml நெய், இதை போட்டுக்கிட்டு பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பல்லாரி 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதையும் நைஸாக அரைச்சி போட்டுக்கணும். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 4 முந்திரி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஊற்றிக்கிடணும். ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் மட்டன் அவிச்சு வச்சது 1/2 கிலோ மட்டன் நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதையும் மட்டனை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியும் வச்சுருங்க. அதையும் நல்லா கிளறி அதுக்கு தேவையான உப்பு, மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. 1 கரண்டி தயிர் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ அரிசி, அதாவது நான் 2 டம்ளரில் அரிசி எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் 1.5 டம்ளர் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. அது போக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி அதையும் ஊற்றிக்கிட்டு நான் அந்த பாத்திரத்தை காய வைக்கிற டைமில் தான் நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த அளவு நமக்கு போதுமானது. அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அரிசிக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அடிக்கடி கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அரிசி பதம் 3/4 பதம் வெந்த உடனே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதையும் புழிஞ்சி ஊற்றிட்டு 1 கரண்டி நெய் அதையும் ஊற்றிட்டு நம்ம முக்கால் விட்டு வெந்துருச்சு. இனிமேல் தம் போட்டுடலாம். மேலே இலைய வச்சு ஒரு தட்டில் மூடி ஒரு சிரட்டையை எரிய வச்சுக்கோங்க. எரிய வச்ச தட்டு கனமாக இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்தேன்னா சுவையான உதிரியான பாசுமதி மட்டன் தம் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.